என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 86வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர். நாம் துயரப்படுகிற நாளில் என்ன செய்வோம்? சில பேர் சோர்ந்து போய் விடுவார்கள். இன்னும் சில பேர் ஜெபிக்கவும் அவர்களுக்கு மனம் இருக்காது, வேதத்தை வாசிக்க கூட அவர்களுக்கு மனம் இருக்காது. இன்னும் சில பேர் எதுக்கு சாப்பிடணும், எதுக்கு நான் இதை செய்யணும், என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கே என்று சொல்லி ஒரு மூலையில் போய் முடங்கிடுவாங்க. இன்னும் சில பேர் அழுது 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 பலகீனப்பட்டு போவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்தில் செய்கிற காரியம் எப்படிப்பட்டது? நான் துயரப்படுகிற நாளில் என் உள்ளத்தை உடைய சன்னிதானத்தில் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே தன் உள்ளத்தை ஊற்றினார். அது மாத்திரமல்ல, நீர் என்னை கேட்டருள்வீர் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் என் ஜெபத்திற்கு நீர் நிச்சயமாய் பதில் கொடுப்பீர் என்று சொல்லி எவ்வளவு ஆழமான ஒரு விசுவாசம் பாருங்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போன நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நெடுநாளாய் ஜெபித்து சோர்ந்து போய் விட்டீர்களா? ஆண்டவரே, நான் இந்த காரியத்திற்காக எவ்வளவு அதிகமாய் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கவில்லையே. அல்லது உங்கள் குடும்பத்தில் நடைபெறுகிற சண்டை சச்சரவுகள், கூச்சல் குழப்பங்கள் இவைகளை கண்டு மூலையில் போய் முடங்கிவிட்டீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றிவிட ஆரம்பியுங்கள். நீங்கள் துயரப்படுகிற நாளில் அவரை நோக்கி ஊக்கமாய் கூப்பிட ஆரம்பியுங்கள். அவர் உங்களை கேட்டருளி உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.